கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 143 அதன் 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று இந்த சங்கீதக்காரன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுவதை இங்கே பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் நம்முடைய தேவனை ஆராதிக்கும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது, தேவனுக்கான காரியத்தை நாம் செய்யும் பொழுது, நாம் அநேக நேரத்திலே அவருக்கு பிரியமானபடி செய்யாமல் பல நேரங்களிலே நமக்கு விருப்பப்படி, நம்முடைய சமயத்திற்கு ஏற்றபடி, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி, நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி நாம் அதை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த தேவனுக்கு தொண்டு செய்கிற அல்ல தேவனை ஆராதிக்கிற, தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற எந்த செய்கைகளானாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அவருக்கு பிரியமானதையே செய்ய வேண்டும் என்று, அவருக்கு பிரியமானபடியே நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த சங்கீதக்காரன் அதை அறிந்து கொண்டார். நாம் ஆண்டவருடைய நாமத்தை சேவிப்பதும், ஆராதிப்பதும், மகிமைப்படுத்துவதும், உழைப்பதும், கொடுப்பதும் எல்லாம் நம்முடைய அவை சூழ்நிலை மையமாக வைத்து அல்ல, தேவன் அவருக்கு சித்தமானபடி செய்ய பழக்கி கொள்ள வேண்டும் என்று இவன் அறிந்து கொண்டபடியினாலே அதை ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானபடி எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? ஆண்டவருடைய நம்முடைய விருப்பத்தின்படி தேவனை மகிமைப்படுத்துவதல்ல, நம்முடைய விருப்பத்தின்படி தேவனுக்காக செய்வதல்ல, தேவனுக்கு பிரியமானதை செய்ய நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்பது தான் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. எரேமியா 27 அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வானமும் பூமி மனுஷர்கள் எல்லாவற்றையும் நான் சிருஷ்டித்திருக்கிறேன், எனக்கு பிரியமானவனுக்கு நான் அதை கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லி இருப்பதை நாம் காண முடிகிறது. ஆம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை நிறைவாய் அனுபவிக்க முடியும். நாம் நமக்கு விருப்பமானதை செய்து கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. நாம் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்பதை கேட்டு அறிந்து, வாசித்து அறிந்து நம்முடைய தேவனுக்காக செய்வோம் என்றால் அதையே தேவன் அங்கீகரித்து நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். அநேக காரியங்கள் நாம் செய்கிறோம், ஆனால் நம்முடைய விருப்பத்தின்படி கர்த்தருக்கு செய்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் ஜெபித்தாலும், துதித்தாலும், ஆராதித்தாலும், தேவனுக்காக உழைத்தாலும், கொடுத்தாலும் அவருக்கு பிரியமானதை, அவருக்கு பிரியமானபடி செய்ய நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணித்து கொள்ளுவோம். அவருக்கு பிரியமானபடி செய்ய வேண்டும் என்றால் பல தியாகமும் நமக்கு உருவாக வேண்டும். நாம் அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பது அவருக்கு பிரியம், ஆனால் உறக்கத்தை தியாகம் பண்ண வேண்டும். பல நன்மைகளை தியாகம் பண்ணினால்தான் அதை முடியும். இப்படி ஒவ்வொரு செயல்களுக்கும் அவருக்கு பிரியமானதை செய்ய ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை ஒடுக்கி தியாகம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து அவர்களையும் ஆசீர்வதித்து நன்மைகளால் நிரப்ப ஆரம்பிக்கிறார். இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு பிரியமானதை செய்ய, நாம் நமக்கு பிரியமானதை அவருக்கு செய்து அவரை மகிழ பண்ண அல்ல, அவருக்கு பிரியமானதை செய்து அவரை மகிழ பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம். நிறைவானவைகளையும் பூரணமானவைகளையும் தேவனிடத்திலிருந்து பெற்று சுக வாழ்வு வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவனே, பல நேரங்களிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறதும், உம்மை மகிமைப்படுத்துகிறதும், உழைக்கிறதும், கொடுக்கிறதும்
எங்கள் சூழ்நிலையை மையமாக வைத்து எங்களுக்கு பிரியமானபடியே நாங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம். அதனால எங்கள் உழைப்பிற்கு ஏற்ற உயர்வும் பலனும் இல்லாமல் போய்விடுகிறது. தகப்பனே, இந்த நாளிலே இந்த சங்கீதக்காரன் ஜெபித்தது போல கர்த்தாவே, நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் உமக்கு பிரியமானதாய் இருக்கும்படி அதை செய்தரல எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தரல வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு பிரியமானபடியே செய்ய கர்த்தருடைய ஆவியானவரே எங்களை ஆட்கொண்டு நடத்தும். அப்பொழுது உம்மிடத்திலிருந்து வருகிற மேன்மையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களை வாழ்வை செழிப்பாக்குமே. தகப்பனே, உமக்கு பிரியமானதை தொடர்ந்து செய்ய எங்களை கற்றுத்தந்து நடத்தும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.